नमस्ते। ईश्वरचंद्र विद्यासागरुடைய जीवनी பார்க்கலாம்। राष्ट्रभाषा। ईश्वरचंद्र का जन्म बंगाल के एक गांव में एक निर्धन परिवार में हुआ। இவருடைய பர்த் எங்கே ஆயிருக்குன்னா பெங்காலில் ஒரு பணம் இல்லாத ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு பிறந்திருக்காரு। உன்கே பித்தா ஏக் கரீப் பிராமன் தே, அவங்க அப்பா ஒரு ஏழையான ஐயர்। ईश्वरचंद्र बहुत बुद्धिमान थे, அவர் ரொம்பவும் கிளவர் புத்திசாலி। कुछ ही समय में उन्होंने गांव की छोटी पाठशाला में सारी पढ़ाई पूर्ति कर ली। அவர் கொஞ்ச நாள்லேயே வில்லேஜில் இருக்க அந்த ஸ்கூலில் இருக்க எல்லா படிப்பையும் முடிச்சுடுறாரு। उनकी स्मरण शक्ति इतनी अच्छी थी कि वे जिस पाठ को एक बार सुन लेते तो उसे कभी नहीं भूलते थे। அவரோட நினைவாற்றல் எவ்வளவு ஹையாக இருந்துச்சுன்னா அவர் ஒரு டைமு கேட்ட பாடத்தை எப்போவுமே மறக்கவே மாட்டாராம், அப்படியே ஞாபகம் வச்சுக்குவாராம்। ईश्वरचंद्र के पिता कलकत्ता के एक साधारण नौकरी करते थे। கல்கத்தாவில் ஒரு சிம்பிளான ஒரு சர்வீஸ் வேலை பார்க்குறாரு। इसलिए उन्होंने ईश्वरचंद्र को पढ़ने के लिए संस्कृत पाठशाला में भेज दिया। சன்ஸ்கிருத் படிக்கிறதுக்காக சமஸ்கிருத பாடசாலாவுக்கு அனுப்புகிறாரு, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாரு। வஹா உன்ஹோனே வியக்கரன் கிராமர் கற்றுக்கிறாரு, சாகித்ய இலக்கியம் லிட்ரேச்சர் கற்றுக்கிறாரு। ஆர் அலங்கார்னா அது ஒரு டைப் ஆஃப் கிராமர்னு சொல்லலாம்। அலங்கார் கி படாயி சமாப்தி கி, அலங்காரம் முழுமையாக படித்து எடுக்கிறாரு। உஸ்கே பாத் வேதங்கள் படிக்கிறாரு। சமிருதியும் और दर्शन கிரந்தோं को, मतलब தர்ஷன் கிரந்தோன்னா நம்ம மத சம்பந்தப்பட்டமான எல்லா புத்தகங்களையும் படிக்கிறார்। படுக்கர் சாஸ்திரோங்கே நேதா பன் ஜாத்தா ஹே, சாஸ்திரங்களுக்கு நேதானா லீடர், எல்லா டவுட் இருந்தால் இவரை கேட்கலாம், அந்த அளவுக்கு அறிவாளி ஆகிடுறார்। உன்கி வித்வத்தா தேக்கர் ஜனதா நே உன்கே வித்யாசாகர் கி உபாதி தி, அவருடைய கிளவர்னஸ் அறிவாற்றல், அவருடைய திறமையை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் இவருக்கு வித்யாசாகர் மத்தலப் கல்வியின் கடல் அப்படிங்கிற ஒரு அவார்டை கொடுக்குறாங்க। पढ़ाई के बाद ईश्वरचंद्र कलकत्ता के संस्कृत कॉलेज में अध्यापक नियुक्त हुए। படித்து முடித்தோடனே அவர் கல்கத்தா போயிட்டு அங்கே இருக்க ஒரு காலேஜில் அத்தியாபக் பிரின்ஸ்பலாக வேலை பார்க்குறாரு। உன்கி யோகியதா சே பிரபாவித் ஹோக்கர், அவருடைய கேப்பபிலிட்டியில் அட்ராக்ட் ஆகி सरकार ने उन्हें कॉलेज का प्रथम अध्यापक बना दिया। ஹெட் பிரின்ஸ்பல் ஆக்கிடுறாங்க அந்த காலேஜுக்கு அவரோட டேலண்ட்டை பார்த்துட்டு। வே சமய பாலன், சமயம்னா கரெக்டாக டயத்தை ஃபாலோ பஞ்சுவாலிட்டியாக இருப்பார்। ஆனால் அனுசாசன் மீன்ஸ் டிசிப்ளினாக இருப்பார்। பர் பகுத் தியான் தேத்தே தே, இது ரெண்டுலேயே அவர் ரொம்ப கடுமையான கவனத்தை செலுத்தினார்। வித்யாசாகர் படே சுவாபிமானி, சுயமரியாதை கொண்டவர், நிர்பிக் பயம் இல்லாதவர், அவர் சுதந்திர விச்சார், யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டார், சுயமாக நல்லதை நினச்சி திங்க் பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு व्यक्ति தே, அந்த மாதிரி ஒரு பர்சன்। வித்யாசாகர் பகுத் சரல் ரஹத்தே தே, ரொம்ப சிம்பிளாக எளிமையான ஒரு பர்சன்। சாதாரண கப்படே பேன்தே தே, எளிமையான துணிகள், கோட் சூட் போட மாட்டார், ரொம்ப எளிமையாக ட்ரெஸ் போட்டுக்குவார்। ஆறு சப்கே சாத் சரளதா சே விவகார் கர்த்தே தே, எல்லாத்துக்கிட்டையும் எளிமையாக சிம்பிளாக பேசுவார்। வே ஜித்தனே படே வித்வான் தே உத்தனே ஹி படே தயாலு, எவ்வளோ அறிவாளியாக இருந்தாரோ அவ்வளோ பெரிய இரக்க குணம் கொண்டவரும் இருந்தார்। ஆறு உதார்பி தே, அடுத்தவங்களுக்கு ரொம்ப உதவி மனப்பான்மையாக இருப்பார்। विद्यासागर सरकारी नौकरी से इस्तीफा देने के बाद समाज की सेवा में अपने दिन बिताने लगे। அவர் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரோட வேலையை சர்வீஸை இஸ்தஃபானா லெட்டர், ரிசைனிங் லெட்டர் கொடுக்குறார், வேண்டாம் அந்த வேலை போகுதுன்னு எழுதி கொடுத்துட்றாரு। கொடுத்ததுக்கப்புறம் சமாஜ் சேவா, சொசைட்டிக்கு சேவை பண்ணணும்னு போயிடுறார்। உன்கே பிரயத்தன் சே பெங்கால் மே सैकड़ों स्कूलों की स्थापना हुई, இவருடைய முயற்சியினால் பெங்காலில் நிறைய ஸ்கூலுங்க ஓப்பன் பண்ணாங்க।
வே அச்சே சமாஜ் சுதாரக் भी थे ஒரு நல்ல சொசைட்டியை சரி பண்ணுற கரெக்ட் பண்ணுற வழி நடத்துகிற ஒரு நல்ல பர்சன். வித்யாசாகர் வித்யா இத்தியாதி நித்யம் கே ஜ்வலந்த் உதாரண் ஹே. இவர் கல்விக்கும் அதோட வளர்ச்சிக்கும் ஒரு நல்ல உதாரணமாக இவரை சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க.